மித்திரன் வந்துட்டு ஒரு கருத்து சொன்னார். இது மாதிரி வந்துட்டு சாதிய ஒரு முற்போக்கான படங்களுக்கு எதிராக ஆப்போசிட்டாக ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தவறான படங்கள் வருது, அதை பார்த்தா எனக்கு நகைப்பாக இருக்குது, சிரிப்பாக இருக்குன்னு ஒரு கருத்து சொன்னார். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு அரசியல் பேசுகிறோமோ அதுக்கு எதிராகவே ஒரு அரசியல் ஒன்று பேசுகிறாங்களா அதே சினிமாவில், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் பார்க்குறது ரசிக்கிறேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தெல்லாம் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கறது, அந்த படத்தோடைய போஸ்டரை பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது அடடா ஆஹா ஒரு பேரானந்தம் அதில் உருவாகுது. ஸோ இதுதான் எனக்கு இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனே மண்டைக்கு தோணுது. இதுதான் அவர் சொன்ன கருத்து எதுன்றது எல்லாருக்கும் விளங்கும், உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்க, அது எனக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதை எதை நோக்கி நீங்கள் எதை பாயிண்ட் பண்ணி சொன்னீங்கன்றதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதாவது கருத்து வந்துட்டு முடிக்கும்போது அதை அப்படி முடிச்ச நீ அதெல்லாம் கேட்குறேன். கருத்து வந்துட்டு ரெண்டு கருத்தும் வரணும், அந்த கருத்தும் வரணும், இந்த கருத்தும் வரணும், அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி நம்ம அதை உள்வாங்கிட்டு போனதும் அது ஆரோக்கியமாக இருக்குன்ற ஒரு கருத்தை சொன்னீங்க. நம்மளுக்கு நம்ம கருத்தியலுக்கு எதிராக ஒருத்தன் படம் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அது சரிதான், நம்ம தான் அதை எதிர்க்கிறோம். அப்போது ஒரு கருத்து பிறக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட போது வேறு ஒரு கருத்து பிறக்காது. அதை எதிர்க்க மாரி தான் இன்னொரு ஃபார்ம் ஒன்று வருதில்லை, இன்னொரு விஷயம் வருதில்லை. இது பேலன்ஸ் ஆகி போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் அது வந்து ஒரு சுழற்சியை ஏற்படுத்தும், அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு விஷயம் உருவாக்கும். அதனால் அது பேலன்ஸ்டாகி போயிட்டே தான் இருக்கும். இது வேணும் இது வேணாம் நம்மளால சொல்ல முடியாது, அந்த சக்தி நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுற வேலையை நம்ம பண்ணணும், அவ்வளோதான். அதாவது கருத்து என்பது இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்து என்பது ஒன்று, ஓகேவா? சமூகம் என்பது அந்த சமூகத்துக்குள்ள பெண் சார்ந்த அரசியல், அதாவது பாலினம் சார்ந்த அரசியல், சாதிய சார்ந்த அரசியல், இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். அதுதான் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கிற இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அடக்குனது. அதுக்கான விடுதலை நோக்கி, அதுக்கான அரசியலை நோக்கி தான் இங்கே வந்து படங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, அதுக்கு நாங்கள் வந்துட்டு ஆப்போசிட்டாக படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்களை வந்து பின்னோக்கி நகர்த்தி செல்வதும் 50 வருடங்களுக்கு முன்னே, அதாவது கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்னே அரசியலை உள்வாங்கி படங்கள் எடுக்கிறதுமான சூழல் இப்போ தமிழ் சூழல் நிகழ்ந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் எந்த கருத்தை பேலன்ஸ் பண்ணி போகணுன்றன்னு சொன்னீங்கன்றதை கொஞ்சம் விளக்குறீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, நான் பேலன்ஸ் பண்ணி போகணுன்னு சொல்லலை. அது இருங்க நான் சொல்கிறேன் புரியுது. நானுமே உங்கள் கருத்தை தான் ஏற்றுக்கிறேன், சரிங்களா? எது வரணும் அப்படின்றது வந்து நம்ம தான் முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன்னா, அது அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்கிறதுல என்ன ஆற்றலை நம்ம வந்து இப்போ அவன் பண்ணுறது வந்து வணிகம் சார்ந்து பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இவர் சொல்கிற மாதிரி இன்னொரு படம் வருது நம்மளுக்கு எதிராக வர்றது வந்து நம்ம போயிட்டு அது வரக்கூடாதுன்னு சொல்கிறதுல நம்ம ஆற்றலை செலவழிக்கிறோமா, இல்லைனா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்றதில் நம்ம ஆற்றலை செலவழிக்காமது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஆமாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, அதை அவன்கிட்ட போயிட்டு நம்ம புரிய வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அது தெரிஞ்சு தான் அவன் பண்ணுறான்ல. இப்போ ஒரு டாக்டரோட இன்டெலெக்சுவல் தன்மை வந்து அவன் ஃபீல்டில் தான் அவன் கொடுக்க முடியும். அவன் டாக்டராக இருக்கும்போது தான் இன்டெலெக்சுவலாக இருப்பான். அதை விட்டுட்டு அவன் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் படத்துக்கு வருவான். அவன் வந்து ஒரு மசாலா படத்தை வந்து ரசிக்க முடியும், ஆனால் அவன் இன்டெலெக்சுவல் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனோட ஃபீல்டில் அந்த இன்டெலெக்சுவல் தன்மை போயிடுது. மூவி பஃபாக மூவி கிரிட்டிக்காக ரொம்ப இருக்கிறவங்க வந்து கம்மி தான். அவங்க வந்து படம் வண்டி தான் பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களோட இன்டெலெக்சுவல் தன்மை வந்து அவங்க அங்கே தான் இருக்கும். அதனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதே சம காலத்தில் அது ஓடலை அப்படின்றதுக்காக வந்து அது நல்ல படங்கள் இல்லை அப்படின்ற அர்த்தம்க்கு நம்ம வர முடியாது. அதனால் அது பேலன்ஸ்டாகி போயிட்டே தான் இருக்கும். இது வேணும் இது வேணாம் நம்மளால சொல்ல முடியாது, அந்த சக்தி நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுற வேலையை நம்ம பண்ணணும், அவ்வளோதான். இங்கே இல்லை நான் ஒரே நிமிஷம் பேசிடுறேன். இங்கே சினிமா எடுக்கிறவர்களை எதிர்த்து படம் அல்ல, இந்த சமூகம் வேற ஒரு தளத்துக்கு நோக்கி போயிடக்கூடாது, வேற ஒரு அழிவை நோக்கி போயிடக்கூடாதுன்றதுக்காக படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்காக இங்கே யாரும் படம் எடுக்கலை. நீங்கள் சொல்கிற விஷயம் வேணா, அவங்க வேணால் அதை நோக்கி வேணால் என்னடா இது இப்படியான இருக்கிற சமூகம், இவங்க இப்படி கூட்டின்னு போயிட்டால் நம்ம வாழ்கிறதும் நம்மளுக்கான இதுவே போய்டுன்றதுக்கு வேணால் அவங்க படம் எடுக்கலாமே தவிர அவங்கள யாரும் இங்கே மீன் பண்ணி இதை மாதிரி படம் எடுக்கிறவங்க வாய்ப்பே இல்லை, படம் எடுக்கிறது இல்லை. அதை முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்களுக்காகலாம் படம் எடுக்கலாம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதாங்க நானும் சொல்கிறேன். அவங்கள நம்ம மீன் பண்ணல, நம்ம அவங்கள ஒரு பொருட்டாக நினைக்கல. நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை சொல்லி போயிட்டுருக்கோம். நான் வந்துட்டு அதை உடைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்குள்ளே ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வெளில போய் உடைக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் முயற்சிகளை தொடருங்க. ஆல் தி பெஸ்ட். மசாலா தன்மையுடைய எல்லாரும் சொல்கிற ஒரு வரலாற்று படங்களை எடுத்திருந்தா நான் 10ஓட 11 இருப்பேன்ல. நான் என்ன பண்ணணும்னு
தெளிவாக முடிவு பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னா. ஆக்சுவலி அடுத்த கேள்வியாக வச்சுருந்தேன், நீங்கள் அதை பற்றி பேச சொல்லிட்டீங்க. உங்கள் படம் வந்தப்போ தான் மணிரத்னமோட பொன்னியின் செல்வனும் வந்தது. அப்போ ஒரு விஷயம் அவர் இன்டர்வியூவில் சொல்லும் போது மணிரத்னம் சொல்லியிருந்தார், இந்த இது வந்து அந்த காலத்தில் மணிரத்னம் பண்ணாதது கூட நீங்கள் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஜெயிண்ட் ஸ்டெப். அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏன் பண்ணீங்க அதை? இல்லைங்க, நான் மணிரத்னம் இல்லை, நான் தரணி. அவர் பண்ணுறத நான் பண்ணணும்னு நான் படம் பண்ண வரல. இல்லை அவரை பற்றி இல்லை அதான் எனக்கு புரியுது. அந்த சேஃப் பெட் அதுக்கு தான். இல்லை அது சேஃப் இல்லை, இதுதான் சேஃப் நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன்ல, எது என்னோட படத்துக்கான யூஸ்ஃபுல். இது வந்து எல்லாருமே புதுசுங்க, எல்லா நடிகர்களுமே புதுசு, சரிங்களா? யாருமே தெரியாது, என்னை யாருன்னே தெரியாது, இண்டஸ்ட்ரிக்கு தெரியாது, ஏன்னா என்னை யாருக்கும் உதவியாளருமே கிடையாது. அப்போ என்னை எப்படி நான் தெரியப்படுத்த முடியும்? என்னோடய ஆர்ட் மூலியமாக தான் நான் தெரியப்படுத்த முடியும். அதோட ரொம்ப ராவான வெர்ஷன் என்னன்றது தான் நான் தேடி போகிறேன். அந்த மாதிரி தான் அது ரீக்ரியேட்டே ஆச்சு. அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன்னு நம்புகிறேன். நான் அது ஒரு ஆத்திர ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரியே படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கும் என்னோட படங்கள் மேலே என்னோட விமர்சனமே அதான். அது ஒரு ஆற்றுலையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக சங்கர் படமும் இருக்காது, அது பயங்கரமான ஒரு அரசியல் பேசுகிற படமும் இருக்காது. சரி, இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி ஒன்று இப்படி ஒன்று எப்படியோ தப்பிச்சு கிப்பிச்சு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நம்ம ஓகே வண்டி ஓடிட்டு இருக்கு.